Hello friends, welcome to Vibe Softwares. Vibe Software சம்பந்தமான கம்ப்ளீட் வீடியோஸ் இந்த சேனல்ல தொடர்ச்சியா நம்ம பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா Vibe Softwares ரன் பண்றதுக்கு தேவையான ஹார்ட்வேர் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஹார்ட்வேர் சீரிஸ்ல கம்ப்யூட்டர் சீரிஸ்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஏற்கனவே நம்ம போஸ்ட் போட்டிருக்கிறோம். அதை ஏற்கனவே பார்க்காதவங்க யாரும் இருந்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. இந்த வீடியோல நம்முடைய POS சாஃப்ட்வேர்ஸ் ரன் பண்றதுக்கு தேவையான தெர்மல் பிரிண்டர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மார்க்கெட்ல எத்தனையோ பிராண்ட்ல தெர்மல் பிரிண்டர்ஸ் இருக்கு. நாம இன்னைக்கு குறிப்பா பார்க்கக்கூடிய பிராண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரக்டக் அப்படிங்கக்கூடிய ஒரு பிராண்ட் உள்ள தெர்மல் பிரிண்டர். சோ தெர்மல் பிரிண்டர் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே POS சாஃப்ட்வேர் யூஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு தேவையான ஒரு பிரிண்டர். அது இங்க் இல்லாமலேயே தெர்மலை யூஸ் பண்ணி அது பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிண்டர் தான் அந்த தெர்மல் பிரிண்டர். இதுல மார்க்கெட்ல 3 இன்ச் 4 இன்ச்னு சொல்லிட்டு மல்டி சைஸ்ல நிறைய இருக்குது. சோ அந்த வகையில இன்னைக்கு குறிப்பு பாக்குறது 3 இன்ச் பிரிண்டர். இந்த தெர்மல் பிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற வேற பிராண்ட்ல வேற வேற பிரைஸ்ல வேற வேற மாதிரியான ஒரு யூசேஜ்ல அது பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த தெர்மல் பிரிண்டர் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரியான பிரைஸ்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா போயிட்டு இருக்கக்கூடிய டிவிஎஸ் எப்சான் இதனுடைய பிராண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ரேட் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறதுனால மார்க்கெட்ல ஒரு சாஃப்ட்வேர் சேல்ஸ் பண்ணும்போது ஹார்ட்வேர்ஸ்க்கு இருக்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ஸ் இருக்கிற பிரைஸை காட்டிலும் ஜாஸ்தியா இருக்கும்போது கஸ்டமர்ஸ் கொஞ்சம் அந்த சாஃப்ட்வேர்ஸை வாங்குறதுக்கும் சரி அவங்களுடைய பிசினஸ்க்கு இன்வென்ட்ரி ப்ராசஸ் கிரியேட் பண்றதுக்கும் சரி அக்கௌண்ட்ஸ் பாக்குறதுக்கும் சரி கொஞ்சம் தயங்குறாங்க. சோ அந்த வகையில இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் அவங்களுடைய பொருளாதாரத்தை மிச்சப்படுத்தி ஹார்ட்வேர்ஸ் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு கணக்குல எடுத்துதான் நம்ம இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். நாம இன்னைக்கு பாக்குற இந்த ரக்டக் அப்படிங்கக்கூடிய ஒரு பிராண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டான பிராண்ட். ஏன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த பிரிண்டர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாலேயே மேனுஃபேக்சர் ஆகி நமக்கு சேல்ஸ் பண்ணக்கூடியது. இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய டிவிஎஸ்ஆ இருக்கட்டும் எப்சானா இருக்கட்டும் அதெல்லாம் இம்போர்ட் ஆகி நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ரக்டக் அவருடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டே பெங்களூர்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கிறது கிடையாது. இந்த வகையில அந்த ரக்டக் பிராண்டினுடைய RP326 அப்படிங்கக்கூடிய ஒரு பிராண்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிராண்ட் ஸ்பெஷலா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மற்ற பிராண்டுகள்ல நீங்க ஒரு எத்தர்நெட் கனெக்ட் பண்ணக்கூடிய அதாவது லேண்ட் கேபிள் மாட்டி நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணக்கூடிய பிரிண்டர்ஸ் நீங்க வாங்க போதா இருந்தா மினிமம் நீங்க 9,000 or 10,000 மேலதான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா இந்த ரக்டக் பிராண்ட்ல வெறும் 6,500 rupeesலயே உங்களுக்கு அழகான ஒரு தெர்மல் பிரிண்டர் அதுவும் வித் ஈத்தர்நெட் கனெக்ஷனோட உங்களுக்கு கிடைச்சிடும். சோ ரெஸ்டாரண்ட் பேஸ்டா நடத்தக்கூடிய கஸ்டமரா இருக்கட்டும் இல்லாட்டினா ஒரே கடையில 4-5 கம்ப்யூட்டர் வச்சு ஒரே பிரிண்டரை வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடைகளா இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரக்டக் எத்தர்நெட் பிரிண்டர் பொருந்தும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த ரக்டக் பிரிண்டரை பல மாசங்களா நாங்க நிறைய கஸ்டமர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணோம். அவங்க யூஸ் பண்ணி பார்த்தாங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க கொடுத்த ரிவ்யூ எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்றேன். இந்த ரக்டக் பிரிண்டர் இப்போ நாங்க ஒரு கஸ்டமர்ஸ்க்கு டெலிவர் பண்றதுக்காக நாங்க ரெடி பண்ணோம். அப்படி வாங்கின அந்த ரக்டக் பிரிண்டருடைய அன்பாக்சிங் பிளஸ் அந்த கஸ்டமர் பிளேஸ்ல எப்படி யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டா லைவா காமிச்சா இன்னும் சூப்பரா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நாங்க திங்க் பண்ணோம். ஸோ அதனால நான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நம்ம ஆர்டர் போட்டிருந்த ரக்டக் பிரிண்டர். நீட்டாக பாக்ஸில் பேக் பண்ணி RP326ன்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டு நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த பாக்ஸை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இது ஓப்பன் பண்ணும்போது இது உள்ளே நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று ஒன்றா காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு இதனுடைய அடாப்டர் அப்புறம் USB கேபிள் RJ232ன்னு சொல்லிட்டு ஒரு கேபிள் இருக்கும். அப்புறம் பவர் கேபிள் இது எல்லாமே உள்ள செட்டப்டாகவே நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு தெர்மல் பிரிண்டர் பேப்பரும் ஒரு CDயும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இது ஷேக் ஆகாத அளவுக்கு நீட்டாக நமக்கு உள்ள பேக்கிங் பண்ணி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். பிரிண்டர் ரொம்ப காம்பேக்டான பிரிண்டர், ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப ஸ்மார்ட்டாக சூப்பராக இருக்கும். இதில் பின்னால் பாருங்கள் போர்ட்டை ஃபுல்லும் நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. நான் அப்புறமா உங்களுக்கு போர்ட்டில் எதாவது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு காட்டுறேன். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நமக்கு மேலே ஓப்பன் ஆயிரும். அதுக்குள்ளே நீங்கள் தெர்மல் பேப்பர் 3 இன்ச் தெர்மல் பேப்பரை நீங்கள் உள்ளே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்மார்ட்டாக சூப்பர்பாக நம்மளுடைய மொத்த செட்டப்பும் இருக்கும். இப்போ அதனுடைய கனெக்டிவிட்டியை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பவர் கேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஸ்பெஷலாக இடம் இருக்கும், அதை நம்ம மாட்டிக்கிறோம். ப்ளஸ் அது போக நம்ம மற்ற கனெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு லேண்ட் கேபிள் எல்லாத்தையுமே பின்னால் மாட்டிக்கலாம். இப்போ நான் டேரெக்டாக நான் உங்களுக்கு பவரை கனெக்ட் பண்ணி இதில் எப்படி டெஸ்ட் பிரிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இதில் வர்ற டெஸ்ட் பிரிண்டில் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸும் அதாவது பிரிண்டர் பற்றியான கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் டீட்டெயில்டாகவே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக லேனை மாட்டும்போது நம்ம ரவுட்டரில் என்ன நமக்கு IP செட் பண்ணணும் அப்படிங்கிறத முதற்கொண்டும் அதில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அதனால் கனெக்டிவிட்டிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற கடை. இந்த கடையில் தான் நமக்கு இந்த பிரிண்டரை நமக்கு கொடுக்குறோம். ஸோ இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் கிச்சன்லேயும் சரி அது மாதிரி பில்லிங்க்கு அதாவது ரிசப்ஷன்லேயும் சரி பில் பே பண்ணுற இடத்துலையும் ரக்டக் பிரிண்டர் தான் செட் பண்ணி கொடுத்துருக்குறோம்.
ஸோ இதனுடைய கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் மற்ற பிரிண்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 2 பிரிண்டருக்கும் ஒரே டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எந்த பிரிண்டரை வந்து லேனுக்கு கனெக்ட் பண்ணுறோமோ அதில் அந்த பிரிண்டர் கான்ஃபிகரேஷன்ஸில் நமக்கு வந்து அந்த ஐபி இதில் கான்ஃபிக் பண்ணிட்டாலே போதும், அழகாக நீட்டாக வந்து நமக்கு பிரிண்ட் வந்துடும். ஸோ நம்மளுடைய சாஃப்ட்வேர்ஸில் இதை டிவைட் பண்ணுறதுக்கு நீட்டாக நமக்கு வந்து செட்டப் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது கிச்சன் பிரிண்டர் எது, கேஷ் பிரிண்டர் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதில் செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் சேல்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது சேல்ஸ் பிரிண்ட் வந்து கேஷ் பிரிண்டில் வரும். அதே மாதிரி நீங்கள் கேஓடி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கேஓடி பில்லு வந்து நமக்கு கிச்சனில் பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கோட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறதுனால அதுவும் உங்களுக்கு ரொம்ப பியூட்டியாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அட் த சேம் டைம் இப்போ பாருங்கள், நான் ஒரு கேஓடி இதிலேருந்து கொடுக்குறோம், இதில் நீட்டாக உங்களுக்கு பிரிண்ட் வந்துருச்சு பாருங்கள். இதுதான் இதனுடைய பெனிஃபிட். இது எல்லாமே லேண்டில் தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எத்தர்நெட் பிரிண்டர் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதுன்னு சொல்லி உண்மையிலே அது ரெக்டெக் தான். அதே மாதிரி நம்ம கேஓடி பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்லேயும் நம்ம சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த சர்வன் வந்து பாருங்கள், அவர் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸில் ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி இது மூலமாகவும் கேஓடி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம லேண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோங்கிறதுனால இந்த ஃபோனும் ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கனெக்டிங் ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் ஆகி நமக்கு நீட்டாக வந்து பிரிண்ட் போட்டு நமக்கு கொடுத்துரும். அந்த பிரிண்ட்டும் கேஓடிக்கான அவங்க என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் வரும். சேம் டைமில் கேஷ் பிரிண்ட்லேயும் நம்ம வந்து இன்வாய்ஸ் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இதில் உள்ள பியூட்டி. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரெக்டெக் பற்றியான ஒரு சின்ன தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெக்டெக் சம்பந்தமான வேற எதுவும் கேள்விகள் இருந்துச்சுனாலோ இல்லாட்டினா உங்களுடைய ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ்ல இருக்கக்கூடிய பிரிண்டர்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணல, எனக்கு இது ரெக்டெக் வாங்கலாமா, இல்லைன்னா ரெக்டெக் வாங்கியாச்சுன்னா அது எப்படி இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ணணும், அதுல எனக்கு சர்வீஸ் இஷ்யூஸ் எப்படி இருக்கும், இது சம்பந்தமான வேற எதுவும் கேள்விகள் இருந்துச்சுனாலும் நீங்க இந்த வீடியோல கமெண்ட் கொடுத்து கேள்விகளா நீங்க கேட்டு எங்கள்ட்ட இருந்து பதில பெற்றுக்கலாம். நீங்க ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாலோ இல்லாட்டா புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்கனாலோ உங்களுடைய பிசினஸ்க்கு ஒரு பெஸ்ட் இன்வென்டரி அண்ட் பிஓஎஸ் அண்ட் அக்கௌண்ட் சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்க எங்களுடைய பைப் டெக்னாலஜிஸ் நீங்க தொடர்பு கொள்ளலாம். பைப் டெக்னாலஜிஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் ப்ரொவைட் பண்றோம். சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல அப்படிங்கப்போ உங்களுக்கு மினிமம் அமௌண்ட்ல நீங்க மந்த்லி ரெண்டல் கொடுத்தாலே போதும், அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க உபயோகப்படுத்தாத மந்த்துக்கு நீங்க எங்களுக்கு பணம் செலுத்தணுங்கிறது அவசியம் கிடையாது. மினிமல் காஸ்ட்ல சாஃப்ட்வேர்ஸ் வாங்கி மினிமல் காஸ்ட்ல நீங்க ஹார்ட்வேர்ஸும் வாங்கி உங்களுடைய பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்கு எங்களுடைய இந்த பைப் டெக்னாலஜி எப்பவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. எங்களுடைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ற உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்றதுக்கு நாங்க கஸ்டமர் சப்போர்ட் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காவே வச்சிருக்கிறோம். சோ எப்பனாலும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பரை நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. சாஃப்ட்வேர்ஸ் என்கொயரி இருந்துச்சாலும் கால் பண்ணுங்க. சாஃப்ட்வேர்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், யாருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சாலும் கால் பண்ணுங்க. ஹார்ட்வேர் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்துச்சாலும் நீங்களும் கால் பண்ணுங்க. உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் எங்கள்கிட்ட பதில் இருக்கு. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.